ஐயநாதன், காங்கிரஸ் பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். கூட்டணி குறித்தும் அதே நேரத்தில் தற்போது அதிகார பகிர்வு குறித்து பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய பார்வை? ஆமா, முதல்ல அவர் என்ன சொன்னார்னா, கூட்டணி இல்லாம யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். பாஜக நிரூபிச்சிருக்கு, நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் சமீப காலமா வந்துட்டு மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று எந்த இடத்துலையும் ஜெயிக்கல. அது முதல்ல அது வந்துட்டு முக்குறது. ரெண்டாவது, ஒரு கட்சியினுடைய இது காங்கிரஸுடைய துணையோட தான் வந்துட்டு இங்க ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு அதுவும் ஓப்பன் போயிடுச்சு. அது 2001 தேர்தலோட அதுவும் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் ஜெயலலிதா முற்றிலும் காங்கிரஸ் புறக்கணிச்சுட்டு அவங்க வந்துட்டு தேர்தலில் நின்று வெற்றி பெற்றாங்க. கூட்டணியை பற்றி பேசணும் அப்படின்னா இப்ப விடுதலை சிறுத்தைகள் பேசுறாங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு பலமான பிரசன்ஸ் இருக்குது. அந்த கட்சி எல்லா இடத்துலயும் இயங்குது, போராடுது, மக்களுக்காக நிக்குது, மக்கள் மத்தியில் தெரியும். காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி என்ன இருக்குது? ஒரு கூட்டணியில வந்துட்டு நீங்க ஆட்சியில நீங்க பங்கு வேணும்னா உங்களுடைய பங்கீடு என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. தேர்தல் நேரத்துல மட்டுமே தெரியுற கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆனா வந்துட்டு கூட்டணி கட்சியை பற்றியும் அதிகார பகிர்வை பத்தி பேசணும் அப்படின்னோம்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க. வேற எந்த கட்சியும் கொடுக்குற ஒரு கோடி காங்கிரஸ் கட்சி தரதே இல்லை. ஆனா நிறைய காங்கிரஸ் கட்சி தான் கேட்கறாங்க. தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 4வது பெரிய கட்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 10 சீட்டு குறைவா தான் வந்துட்டு பெறாங்க. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 25 சீட்டை வந்து தீர்ப்பா கொடுக்குது. அப்போ இதுதான் வந்து அவங்களுக்கான அந்த கற்பனைகளுக்கெல்லாம் வந்துட்டு இடம் கொடுத்துருது. நம்மளா ஜெயிக்க முடியாது, நம்மளா ஜெயிக்க முடியாதுன்னு. 2011 63 சீட்ல நின்று வெறும் 5 சீட்ல தான் ஜெயிச்சாங்க இவங்க. அவ்வளவுதான் காங்கிரஸோட பலம் அப்படின்றது. எனவே அது கூட வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா திமுக பலத்தினால அவங்க ஜெயிச்சாங்களே தவிர அவங்களுடைய தனித்த பலத்தினால அவங்க ஒரு இடத்துலையும் ஜெயிக்கிறது இல்லை. எனவே இப்படிப்பட்ட சூழல்ல இவங்க பண்ணக்கூடிய விடயம் என்ன அப்படின்னம்னா அரசியல் வந்துட்டு அவங்க கையில் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில். அது ரொம்ப தவறான ஒரு விடயம். ஏன்னா இந்தியா கூட்டணி அப்படின்றது ஒரு இணக்கமா போயிட்டு இருக்கும் போது இந்த தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு அதை சீர்குலைக்கக்கூடிய ஒரு முயற்சியா தான் நான் இதை பாக்குறேன். நாங்க வந்துட்டு தமிழக போயிடுவோம், கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்லாம் காங்கிரஸ் சொல்றதுக்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை. பலம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். பலம் இல்லை அந்த கட்சிக்கு. பலம் இல்லாதே அவங்க வந்துட்டு பேசுறாங்க. இது தவறு. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.